தேர்ஸ்டே மார்னிங் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணி நார்மல் ரொட்டீனுக்கு வரத்துக்கே 1 வீக் மேலே ஆயிடுச்சு. அதனால வீடியோவே போட முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அம்மாவுக்கு எனக்கு பாப்பாவுக்கு அப்படியே அடர்ந்து உடம்பு சரியில்லாமல் போகிறங்காட்டி வீடியோ எடுக்கிற நினைப்பே வரல. இங்கே வந்து நேந்திரம் காய் கிடச்சிருந்துச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் கெயின் ஆகும், அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நேந்திரம் பவுட்ரு பண்ணலான்னு சொல்லிட்டு காயாக இருக்கிறது மட்டும் ஒரு 6-7 காய் எடுத்துக்கணும். பழமாக இருக்கிறத லைட்டாக பழுத்தது கூட எடுக்கக்கூடாது. காயாக இருக்கிற தோல் சீவி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 மணி நேரம் மட்டும்தான் வெயிலில் காய வச்சேன். அந்தளவுக்கு வெயில் நல்லா அடிச்சிச்சு. நீங்கள் ஒரு 2 நாள் கூட காய வச்சுக்கலாம். எனக்கு நல்லா பார்த்தீங்களா இந்த மாதிரி டப்புன்னு உடையணும் அந்த மாதிரி இருக்காது. நல்லா காய வச்சதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுக்கிறதுனால ஏதோ குட்டி குட்டியாக அரையாமல் இருந்தால் கூட வந்துடும். எனக்கு நல்லாவே சலிச்சு வந்துருச்சு. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதாவது 8 மந்த்து கீழே இருக்க 8 மந்த்லேருந்து 1 இயர் வரை பேபி இருக்காங்கன்னா இது ஒரு காலையிலையோ மதியானமோ நைட்டு ஒரு சாப்பாடு எப்படி கொடுப்பீங்களோ அந்த மாதிரியே கொடுக்கலாம். இல்லை 1 இயர்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி 11:00 இல்லை 4:00 மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் தண்ணி எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருங்க. இன்னொரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதில் பவுடர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து சுடுதண்ணில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து கிளறிட்டே இருந்தீங்கன்னா ரெடி ஆகிடும். நீங்கள் சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாய்.